1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் அதில் 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கணும். இந்த ரெசிபியில் காரத்துக்காக பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. என்னோட பச்சை மிளகாய் காரம் இருக்காது, அதனால தான் நான் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே வதங்கியதும் அதில் வேக வச்ச மட்டன், அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. இந்த நேரத்தில் 1.5 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 கப் தின் கோகோனட் மில்கை சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்காக இருக்குது, நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. இதுதான் ஸ்டியூக்கான சரியான பதம். மட்டன் ஸ்டியூ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு காரமும் பத்தாது, அதனால தான் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட தூவி விட்டுக்கலாம். இந்த மட்டன் ஸ்டியூ ஆப்பம், கீ ரைஸுக்கு சூப்பராக இருக்கும்.